பாடம் கடைசியா இருக்க பாடம் உயிர் 13. போலவெல்ல படிச்ச கார்போஹைட்ரேட், புரதம், லிபிட், பொரு சர்க்கரை, இரு சர்க்கரை, குளுக்கோஸ், மாப்பொருள், அமினோ அமிலம், இந்த மாதிரி விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. நியூக்ளிக் அமிலம், விட்டமின்கள், அதுல டீப்பே தான் இது. அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அவ்வளவுதான் இந்த பாடம். இப்ப நாங்க இதுக்கு தேவையான சில இந்த உயிர் மூலக்கூறுகள் பாடத்துல உயிர் மூலக்கூறுகள் பாடத்துல நாங்க பிரதானமா படிக்க போறது போல சொல்லி எது பிரதானமா படிக்க கார்போஹைட்ரேட், இது தொடர்பா பிரதானமா படிக்க. அடுத்து புரதம், அடுத்து லிப்பிடு தொடர்பா படிக்க. இது மூணுலையும் என்ன படிக்கணுமா இருந்தா இதுல கட்டமைப்பு, சரியா? இத கட்டமைப்பு படிக்கணும். அடுத்து இத இனங்காண்ற பரிசோதனை, இந்த உயிர் மூலக்கூறுகளை இனங்காண்ற பரிசோதனை பார்க்கணும். அடுத்து மூணாவதா பார்க்க வேண்டியது இத முக்கியத்துவம், உயிர் மூலக்கூறுகளோட முக்கியத்துவம் ஒண்ணு இருக்கு, சரியா? அதுல முக்கியத்துவங்க நாங்க ரெண்டா பிரிப்பா, கைத்தொழில் முக்கியத்துவம் மற்றது உயிரியல் முக்கியத்துவம்னு ரெண்டா பிரிக்கலாம். இந்த மாதிரி முக்கியத்துவங்கள் இருக்கு, அந்த முக்கியத்துவம் படிக்கிறது. அடுத்து அது இல்லாம இந்த பாடத்துல நொதியங்கள் அப்படின்ற விடயமும் படிக்கணும். அடுத்து விட்டமின்கள் அதுவும் படிக்கணும். இதுதான் அடிப்படையாக கேள்விகள். இந்த அடிப்படையான விஷயங்கள்ல தான் அதிக கேள்விகள் வரும், சரியா? கட்டமைப்பு, பரிசோதனை, உயிரியல், கைத்தொழில் முக்கியத்துவம், சரியா? இது கார்போஹைட்ரேட், புரதம், லிபிட், இது மூன்று தான். சரி, அது தொடர்பாகவும் நொதியங்கள் தொடர்பாகவும் விட்டமின்கள் தொடர்பாகவும் படிக்கிறது. அப்ப பாடத்தை ஆரம்பிக்க முதல்ல, சரியா, இதுல கட்டமைப்பு எல்லாம் உங்களுக்கு சரியா விளங்கணுமா இருந்தா முதலாவது உங்களுக்கு ஆவர்த்தன அட்டவணை சரியா விளங்கும். ஆவர்த்தன அட்டவணை தொடர்பா சரியா தெரிஞ்சிருக்கும். ஓலோல உள்ள ஆவர்த்தன அட்டவணை தான், புதுசா எதுவுமே நாங்க பார்க்க போறது இல்லை. கவனிங்க, இந்த ஆவர்த்தன அட்டவணையை ஒருக்கா பார்த்துட்டு வருவான். ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரன், நைட்ரசன், ஆக்சிஜன், குளோரின், நியான். அடுத்து சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பொசுபரஸ், கந்தகம், குளோரின். என்ன சொல்லுங்க, இங்க என்ன வரப்போகுது அடுத்ததா? குளோரினுக்கு அடுத்து லெவல்ல உள்ள மிக எளிமையான விடயம்னா பார்க்கலாம். அந்த பேசிக் இருக்கணும். குளோரினுக்கு அடுத்து ஆகன், வரப்போகுது ஆகன். அடுத்து இது பொட்டாசியம், கவனிங்க, மேல இருந்து பார்க்கக்குள்ள இந்த இதுகளை நாங்க சொல்லுவோம் கூட்டம். இதெல்லாம் சொல்லுவோம் நாங்க கூட்டம் அப்படின்னு. கவனிங்க, நான் இந்த லைட் ப்ளூ கலர்ல மார்க் பண்றேன். அதை எனக்கு சொல்லுங்க, எத்தனையாம் கூட்டம் இது? நான் மார்க் பண்றது எத்தனையாம் கூட்டம்? எத்தனையாம் கூட்ட மூலம்? ஐந்தாம் கூட்ட மூலகம். என்ன மார்க் பண்ணிருக்கிறது? ஐந்தாம் கூட்ட மூலகம். ஓகே, அடுத்து பாருங்க, நாங்க இங்கிட்ட இருந்து பார்க்கக்குள்ள சொல்லுவோம்
ஆவர்த்தனம். இதை சொல்லுவோம் ஆவர்த்தனம். ஓகே. அப்ப இது முதலாம் ஆவர்த்தனம், இரண்டாம் ஆவர்த்தனம், மூணாம் ஆவர்த்தனம், நாலாம் ஆவர்த்தனம். மேல கூட்டம் என்ன? முதலாம் கூட்டம் 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 கூட்டங்கள், 4 ஆவர்த்தனங்கள் தான் உள்ள படிக்கும். இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த கார்பன் அப்படின்ற மூலகம், கார்பன் அப்படின்ற மூலகம் எத்தனையாம் கூட்டம், எத்தனையாம் ஆவர்த்தனம்? நீங்க டைப் பண்ணக்குள்ள கூட்டத்தை முதலாவதும் ஆவர்த்தனத்தை ரெண்டாவதும் டைப் பண்ணி எத்தனையாம் கூட்டம், எத்தனையாம் ஆவர்த்தனம் கார்பன்? இரண்டாம் ஆவர்த்தனம். இரண்டாம் ஆவர்த்தனம். அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க எனக்கு. குளோரின். குளோரின் எத்தனையாம் கூட்டம், எத்தனையாம் ஆவர்த்தனம்? குளோரின் எத்தனையாம் கூட்டம், எத்தனையாம் ஆவர்த்தனம்? ஏழாம் கூட்டம். ஆமா. ரொம்ப எளிமையான விஷயம் தான். அது தெரிஞ்ச விஷயமே அது. கவனிங்க. அடுத்து பார்க்க போறோம் இலத்திரன் நிலையமைப்பு. இலத்திரன் நிலையமைப்பு தொடர்பா கொஞ்சம் பார்க்கலாம். நான் அலுமினியம், அலுமினியத்துக்கு இலத்திரன் நிலையமைப்பு வரைகிறேன். அலுமினியம் உங்களுக்கு தெரியும். இப்ப மூணாம் ஆவர்த்தனம். அலுமினியம் மூணாம் ஆவர்த்தனம். அப்ப அதனால சரியா 3 ரவுண்ட் போட்டு, மூணாம் ஆவர்த்தனம்னால 3 ரவுண்ட். இப்ப சொல்லுங்க, முதலாவது ரவுண்ட்ல, முதலாவது இலத்திரன் கட்டமைப்புல எத்தனை இலத்திரன் வரும்? அதாவது முதலாவது ஆவர்த்தனத்துல எத்தனை இலத்திரன் வரும்? 2 இலத்திரன். 2 இலத்திரன். முதலாவதுல 2 இலத்திரன். ரெண்டாவதுல பாருங்க, அலுமினியம்க்குள்ள ரெண்டாம் ஆவர்த்தனம் ஃபுல்லா ஃபில் ஆகிதானே வரும் மூணாம் ஆவர்த்தனத்துக்கு. ரெண்டாம் ஆவர்த்தனத்துல மொத்தமா 8 இலத்திரன் வரும். ரெண்டாம் ஆவர்த்தனத்துல மொத்தமா 8 இலத்திரன். சொல்லுங்க, இறுதி ஓட்டுல, இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன்? இறுதி ஓட்டுல எத்தனை இலத்திரன்? இறுதி ஓட்டுல 3 இலத்திரன். மூணாம் கூட்டம் தானே. அப்ப அது எத்தனையாம் கூட்டமோ அத்தனை இலத்திரன்கள் தான் இறுதி ஓட்ட வரும். சரியா? இறுதி ஓட்டுல 3 இலத்திரன் தான் வரும். அப்ப இந்த அலுமினியம், அலுமினியம் பூரண நிலை அடையணுமாக இருந்தா இறுதி ஓட்டுல 8 இலத்திரன் வரணும். 8 இலத்திரன் வரணும். அப்ப இது 8 இலத்திரன் வாரத்துக்கு 2 வேலை செய்யலாம். இது 8 இலத்திரன் வாரத்துக்கு 2 வேலை செய்யலாம். ஒண்ணு, இறுதி ஓட்டுல உள்ள 3 இலத்திரனை இழக்கலாம். 3 இலத்திரன் இழந்துட்டா பாருங்க, 3 வெளியே போயிடுச்சு. சரியா? 3ம் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்ப அதுல கடைசியா காணப்படுற இறுதியோடு இது தானே, அதுல 8 இலத்திரன் வந்துடும். அல்லது 5 இலத்திரன்களை ஏற்கலாம். 3 இழக்கலாம் அல்லது 5 ஏற்கலாம். எனக்கு சொல்லுங்க, எது லேஸ்? 3 இழக்கிறது லேசா அலுமினியத்துக்கு, 5 ஏற்பது லேசா? இழக்கிறது லேசா, 5 ஏற்கிறது. இழத்தல் இலகு, இழக்கிறது லே. அப்ப இழந்தா அது அயன் நிலை பிளஸ். 3 தானே இழக்க போகுது. அப்ப 3 பிளஸ். அலுமினியத்துக்கு 3 பிளஸ் வரும். சரியா? ஒருவேளை ஏற்றா, ஒருவேளை ஏற்றா மைனஸ் போடும். சரியா? அது அப்ப பாருங்க, கூட்டத்தை வச்சே நீங்க தீர்மானிக்கலாம். கூட்டத்தை வச்சே தீர்மானிக்கலாம். சரி, கவனிங்க. நான் இனி இலத்திர நிலையமைப்பு அரைஞ்சே இருக்க மாட்டேன். ஆக்சிஜன்,
ஆக்சிஜன் ஆறாம் கூட்ட மூலகம். அப்ப அத ஒண்ணு 6 இலத்திரனை இலக்கும் அல்லது 2 இலத்திரனை ஏற்கும். எது லேசா? 6 2 லேசா? 6 இலக்குறது லேசா, 2 ஏற்கிறது லேசா? 2 ஏற்பது லேசா. அப்போ ஆக்சிஜன் அயனிலை போடுவீங்க 2 மைனஸ். ஓகே, ஆக்சிஜன் அயனிலை போடுவீங்க 2 மைனஸ். ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், நீலான். குளோரின் அயனிலை என்ன போடுவீங்க? குளோரினுக்கு என்ன அயனிலை பார்க்கணும். குளோரின் எத்தனையாம் கூட்ட மூலகம்னு பார்க்கணும். அது எத்தனையாம் கூட்ட மூலகமோ அத்தனை இலத்திரன் தான் இறுதியோட்ல காணப்படும். அதை வச்சுக்கொண்டு நீங்க அயன் நிலையை தீர்மானம். அப்புறம் குளோரின் அயன் நிலை என்ன வரும்ன்றதை ஒரு டைப் பண்ணி போடுங்க. குளோரினுக்குரிய அயன் நிலை. ஏழாம் கூட்ட மூலகம். குளோரின் ஏழாம் கூட்ட மூலகம். அப்ப அது 7 இலத்திரனை இழக்கிறத விட ஒரு இலத்திரனை ஏற்கிறது லேசு. அப்ப குளோரின் மைனஸ் வரும். குளோரின் மைனஸ். இதுக்கு மேல காண்பிச்சு சொல்லுங்க. மெக்னீசியத்தின் அயன் நிலை. மெக்னீசியத்தின் அயன் நிலை பார்த்தா தான் உங்களுக்கு கட்டமைப்பு. நான் சொன்னேன் கட்டமைப்பு நான் வரேன் உயிர் முழுக்க. அது விளக்கம் -2 இல்ல. மெக்னீசியம் -2 இல்ல. பாருங்க, மெக்னீசியம் 2ஆம் கூட்ட மூலகம். என்ன? மெக்னீசியம் 2ஆம் கூட்ட மூலகம். அப்ப 2 இலத்திரனை இலக்கும் அல்லது 6 இலத்திரனை ஏற்கும். இதுல எது இலகுனா 2 இலக்குறது லேசு. இழந்தா பிளஸ், இழந்தா பிளஸ், ஏற்றாதான் மெயின். சரி, அப்ப மெக்னீசியம் 2. அந்த விதத்துல பாருங்க, முக்கியமான எங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயம் கார்பன். கார்பன் 4ஆம் கூட்ட மூலம். கார்பன் 4ஆம் கூட்ட மூலம். இப்ப அது 4 இலத்திரனை இழக்கலாம் அல்லது 4 இலத்திரனை ஏற்கலாம். இழக்கலாம் அல்லது ஏற்கலாம். எது வேணாலும் நடக்கும். இப்ப இங்க கார்பன் என்ன செய்யுமாக இருந்தா பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடும். கார்பன் பங்கீட்டு வலுப்பிணைப்பில் ஈடுபடும். சரி, அப்ப ஒரு கார்பனுக்கு பாருங்க 4 இழக்கலாம் அல்லது ஏற்கலாம் தானே. அப்ப ஒரு கார்பன் பிணைப்புல ஈடுபட்டா அதுல இந்த மாதிரி 4 பிணைப்பு வரும். 4 பிணைப்பு கார்பனுக்கு கட்டாயம் வரும். ஓகே, இப்ப பிணைப்புட எண்ணிக்கை கதைக்க போறீங்க. தேவையான விஷயத்துக்குள்ள பாருங்க. பிணைப்பின் எண்ணிக்கை. ஓகே, சொல்லுங்க. அலுமினியம் பிணைப்புல ஈடுபட்டா அலுமினியத்துல எத்தனை பிணைப்பு இருக்கு? அலுமினியம் வேற ஏதாவது ஒன்னோட பிணைப்புல ஈடுபட்டா அலுமினியத்துக்கு எத்தனை பிணைப்பு வரும்? முதல் சொன்ன அயன் நிலையை வச்சுதான் சொல்றது. அயன் நிலையை வச்சுதான் சொல்றது. அலுமினியம் 3ஆம் கூட்ட மூலகம். 3ஆம் கூட்ட மூலகம். அப்ப 3 இலத்திரன்களை இழக்கும். அப்ப 3 இலத்திரன்களை இழந்தா அலுமினியத்துக்கு இந்த மாதிரி 3 பிணைப்பு வரும். சரியா? அடுத்து என்ன சொல்லுங்க. ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு வரும்? ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு வரும்? அயன் நிலையை வச்சுக்கொண்டு கூட்டத்தை வச்சுக்கொண்டு அயன் நிலையை யோசிக்கணும். அயன் நிலையை வச்சுக்கொண்டு பிணைப்புகளுடைய எண்ணிக்கையை யோசிக்கணும். ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு? ஆறாம் கூட்டம். ஆறாம் கூட்டம்னா 2 இலத்திரனை ஏற்கும். 2 ஏற்கும். என்ன? 2 ஏற்றா இறுதியோட்ல 8 இலத்திரன் வந்துடும். அப்ப 2 ஏற்றுதா இருந்தா ஆக்சிஜன் அயனிலை முதல்ல சொன்னீங்க 2 மைனஸ். அப்ப அந்த 2 தான் பிணைப்பு எண்ணிக்கை. அப்ப ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு வருமா? அந்த 2 பிணைப்பு வரும். ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு. அடுத்து இதுக்கு என்ன சொல்லுங்க. கெல்சியத்துக்கு எத்தனை பிணைப்பு? கெல்சியத்துக்கு எத்தனை பிணைப்பு வரும்? கெல்சியம் வேற ஏதாவது ஒன்னோட தாக்கத்துல ஈடுபட்டா கெல்சியத்துக்கு எத்தனை பிணைப்பு வரும்?
முக்கியத்துக்கு கெல்சியம் 2ஆம் கூட்ட மூலம் பாருங்க, கெல்சியம் 2ஆம் கூட்ட மூலம். அப்ப அது என்ன செய்யுமாக இருந்தா இன்னொரு சேர்வையோட தாக்கம் அடையக்குள்ள 2 இலத்திரன் இலக்கம். அப்ப கெல்சியம் 2+னா கெல்சியத்துக்கு இந்த மாதிரி 2 பக்கம் 2 பிணைப்பு வரும். சரியா? அடுத்த என்ன சொல்லும் பாப்போம். ஐதரசனுக்கு எத்தனை பிணைப்பு வரும்? ஐதரசன் ஐதரசன் அதுக்கு வர போறது ஒரே ஒரு பிணைப்பு. ஒரு பிணைப்பு. ஐதரசனுக்கு ஒரு பிணைப்பு. இப்ப எங்க பாடத்துக்கு இந்த உயிர் மூலக்கூறுகள் பாடத்துக்கு தேவையான விஷயத்த மட்டும் சொல்றேன். உயிர் மூல சொல்லுங்க. குளுக்கோஸு, குளுக்கோஸுக்குரிய ரசாயன சூத்திரம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. C6H12O6. இப்ப இந்த உயிர் மூலக்கூறுகள் பாடத்துல சம்பந்தப்பட போற மூலகங்கள் பிரதானமா இதுதான். கார்பன், ஐதரசன், ஆக்சிஜன். அது இல்லாம புரதங்கள் படிக்கக்குள்ள நைதரசனும் படிப்பீங்க. புரதங்கள் படிக்கக்குள்ள நைதரசனும் படிப்பீங்க. அப்ப இந்த 4 மூலகங்கள் தொடர்பா தெரிஞ்சு, இவ்வளவு நான் சொன்னதுக்கு என்ன, இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு என்ன, இந்த 4 தொடர்பா நீங்க பிரதானமா தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். ஓகே. கார்பனுக்கு 4 பிணைப்பு. கார்பன் 4ஆம் கூட்ட மூலகம், 2ஆம் ஆவர்த்தன மூலகம், 4 பிணைப்பு. அதே மாதிரி ஐதரசன் எத்தனையாம் கூட்டம் எத்தனையாம் ஆவர்த்தனம் எல்லாம் சொல்லுவீங்க. ஐதரசனுக்கு ஒரு பிணைப்பு. ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு. எங்க சொல்லுங்க. நைதரசனுக்கு எத்தனை பிணைப்பு வரணும்? நைதரசனுக்கு எத்தனை பிணைப்பு வரணும்? நைதரசனுக்கு எத்தனை பிணைப்பு வரும்? இந்த கட்டமைப்பு வரையக்குள்ள நீங்க கட்டாயம் ஒரு நைதரசனுக்கு 3 பிணைப்பு இருக்கிற மாதிரி கட்டமைப்பு வரை. சரியா? 3 பிணைப்பு இருக்கிற மாதிரி கட்டமைப்பு வரை. கவனிங்க. பாடப்பரப்பு உயிர் மூலக்கூறு. சரியா? விலங்கிதனை எவ்வளவு நேரம் சொன்னது, அதுல சந்தேகங்கள் தான் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். கவனிங்க. சரியா? உயிர் மூலக்கூறுகள் அப்படின்றது உயிரிகள ரசாயன ஆக்கக்கூறு. எந்த ஒரு உயிரியா இருக்கட்டும், எந்த ஒரு உயிரினுக்குள்ள தாவரங்கள், விலங்குகள் எல்லாமே வந்துடும். இதுல ரசாயன ஆக்கக்கூறுகளை உருவாக்குவதில் பங்கெடுக்கும் மூலகங்கள் தான் உயிர் மூலகங்கள் எனப்படும். சரியா? மனிதனா இருக்கட்டும், வேற எந்த உயிரினமா இருக்கட்டும், ஒரு தாவரமா இருக்கட்டும், சரியா, அதுல ஆக்கக்கூறுகளை உருவாக்குறதுல பங்கெடுக்கிற மூலகங்கள் உயிர் மூலகங்கள் எனப்படும். இவ்வுயிர் மூலக்கூறுகளினால் ஆக்கப்படுகின்ற மூலக்கூறுகள் உயிர் மூலக்கூறுகள் எனப்படும். உங்களுக்கு ஒரு நாள் வரை விளக்கணம் எல்லாம் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரியா? பட் இது ஒரு வாசிப்பு அறிவுக்காக கொடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, 2வது பாயிண்ட். உயிரிகளின் திணிவில் ஏறத்தாழ 97% எந்த ஒரு உயிரியா இருக்கட்டும், அதுல 97% கார்பனாலையும் ஐதரசனாலையும் ஆக்சிஜன், நைதரசன், பொசுபரஸ், கந்தகம் என்பவற்றை குறிப்பிடும். 97% இதாலதான் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த பாயிண்டும் நீங்க பாடமாக தேவையில்ல. சரி, நான் உங்களுக்கு இன்னைக்கு தான் இந்த பிடிஎஃப் அனுப்பியிருந்தேன். அடுத்து திரும்ப ஜாயின் ஆகக்குள்ள அடுத்த கிளாஸ் போது பிடிஎஃப் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. தேவையா எது தேவை, எது முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு போவோம். பாருங்க, இந்த மூலகங்கள் மேல சொல்லியிருக்குமே, கார்பன், நைதரசன், ஆக்சிஜன், நைதரசன், பொசுபரஸ், கந்தகம். இது தனியாகவும் சரி, ஏனைய மூலகங்களுடனும் சரி, இடைத்தாக்கம் புரிந்து நிறைய சேர்வைகளை உருவாக்கும். நிறைய சேர்வைகளை உருவாக்கும். அதே நேரத்துல கார்பன் அப்படின்றதுக்கு ஒரு விசேட இயல்பு இருக்கு. கார்பன் இறுதியோட்டுல 4 இலத்திரன் இருக்கனால அது ஏனைய எந்த ஒரு சேர்வையோடும் பங்கீட்டு வலுப்பிணைப்பை ஈடுபடும். அதனால எல்லா இடத்துலயும் இந்த கார்பன் 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 அப்படின்றது பரவி இருக்கு. காரணம், அது எல்லா சேர்வைகளோடையும் பங்கீட்டு வலுப்பிணைப்புல ஈடுபடுறதோட கார்பன் இன்னொரு கார்பனோடையும் பிணைப்புல ஈடுபடும். இன்னும் ஒரு கார்பன் இல்ல, எண்ணற்ற கார்பன். கார்பன் ஒரு 100 கார்பனோட பிணைப்புல ஈடுபடலாம். அது கார்பனுக்குரிய விசேட இயல்பு. சரியா? அடுத்து பாருங்க, ஒரு சார்ட் ஒன்று. சரியா? இந்த சார்ட் உங்களுக்கு தேவைப்படுற விஷயம். பேரு பாடமாட்டாங்க, பாடம் முடியக்குள்ள இது ஆட்டோமேட்டிக்கா பாடமாகின மாதிரி ஆகி திரும்ப இதே தான் கதைக்க போறேன்.
இதே விஷயம் ரிப்பீட் பண்ணி கதைக்கக்கூடிய பாடமாக்குற மாதிரி ஆகுது. பாருங்க, கார்போஹைட்ரேட் உதாரணம் சொல்லலாம், குளுக்கோஸ். இது ஒரு உதாரணம். இந்த கார்போஹைட்ரேட்டுகள்ல மூன்றா பிரிப்பாங்க. ஒரு சர்க்கரை, இரு சர்க்கரை, பல் சர்க்கரை அப்படின்னு கார்போஹைட்ரேட்டை மூன்றா பிரிப்பாங்க. அந்த ஒரு சர்க்கரைட்டா இருக்கட்டும், இரு சர்க்கரைட்டா இருக்கட்டும், பல் சர்க்கரைட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் என்ன மூலகங்கள் இருக்காங்க? கார்பன் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். மூணுமே கட்டாயம் இருக்கு. இது மூணும் இல்லாம கார்போஹைட்ரேட் இருக்காது. இதுல ரெண்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா இல்ல, மூணுமே இருக்கணும். பாருங்க, குளுக்கோஸ்ல மூணுமே இருக்கு தானே, C6H12O6ல. கார்போஹைட்ரேட்ல மூணுமே இருக்கு. அடுத்து ஒரு புரதம், ஒரு புரதமாக இருக்கணுமா இருந்தா கட்டாயம் இருக்க வேண்டியது பாருங்க, கார்பன் கட்டாயம், ஹைட்ரஜன் கட்டாயம், ஆக்சிஜன் கட்டாயம், நைட்ரசன் கட்டாயம். சில புரதங்கள்ல மட்டும்தான் கந்தகம் இருக்கு. எல்லா புரதங்களையும் கந்தகம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. கட்டாயம் இருக்க வேண்டியது பாருங்க, கட்டாயம் இருக்க வேண்டியது எழுதுறேன், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசன். இதுதான் கட்டாயம். ஓகே, ஒரு கார்போஹைட்ரேட்ல கட்டாயம் இருக்க வேண்டியது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். லிபிட்ல கட்டாயம் இருக்க வேண்டியது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். நியூக்ளிக் அமிலத்துல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனோட நைட்ரசன், பொசுபரஸும் கட்டாயம். அப்ப சொல்லுங்க, எந்த ஒரு உயிர் மூலக்கூறு, 4 உயிர் மூலக்கூறுகள் இருக்குதானே, எந்த ஒரு உயிர் மூலக்கூறுலையும் கட்டாயம் இருக்கிற சேர்வை எது? எந்த ஒரு உயிர் மூலக்கூறையும் எடுத்தா கட்டாயம் இருக்கிற மூலகம் எது? அதாவது 5லையுமே கட்டாயம் இந்த மூலகம் இருக்குன்னா எதை எதை சொல்ல போறோம்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அது எல்லாத்துலயும் இருக்கு, அது எல்லாத்துலயும் கட்டாயம் இருக்கும். சரியா? நைட்ரசன் புரதத்துல ஸ்பெஷலா இருக்கும், அது இல்லாம நியூக்ளிக் அமிலம், பொசுபரஸ் நியூக்ளிக் அமிலத்துல காணப்படும். சரியா? கவனிங்க, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம், தொழிற்படு கூட்டங்கள். ஓகே, இதெல்லாம் பின்னுக்கு நான் அந்த கட்டமைப்பு வரை அப்ளை பண்ணதான் போறேன். சம்டைம் உங்களுக்கு இந்த தொழிற்படு கூட்டங்கள் இங்கே விளங்காம போனாலும் போக போக புரிஞ்சுக்கொள்ளும். பட் ட்ரை பண்ணுங்க, இங்கனையே விளங்கிக்கொள்ளும், இங்கனையே விளங்கிக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. கவனிங்க, கவனிங்க. முதலாவது OH அப்படின்ற தொழிற்படு கூட்டம். உதாரணம் ஒன்று வரையும் பாருங்க, கார்பன். உங்களுக்கு முதலே நான் சொல்லிட்டேன், கார்பன்ல 4 பிணைப்பு வரும். ஹைட்ரஜன், 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 ஆக்சிஜன், ஹைட்ரஜன். இதுல எல்லாம் பிணைப்பெல்லாம் பக்காவா இருக்கும். கார்பனுக்கு 4 பிணைப்பு, ஹைட்ரஜன்னா ஒரு பிணைப்பு. பாருங்க, ஆக்சிஜன், ஆக்சிஜனுக்கு நாங்க முதலே பார்த்தோம் 2 பிணைப்பு. ஹைட்ரஜனோட ஒரு பிணைப்பு, கார்பனோட ஒரு பிணைப்பு. அப்ப பாருங்க, இந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து வருது தானே, இப்படி ஓவும் எயிட்டும் சேர்ந்து வரக்குள்ள OH அப்படின்னு எழுதுவோம். சரியா? இங்கிட்ட ஒரு பிணைப்பு ஒண்ணு வரும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு வரணும், ஹைட்ரஜனோட ஒரு பிணைப்பு போயிருச்சு, இன்னொரு பிணைப்பு அது எதோட வேணாலும் இருக்கு. இங்க எதோட இருந்திருக்குன்னா பாருங்க, இங்க எதோட அந்த பிணைப்பு இருந்திருக்குன்னா இந்த CH3ஓட இருந்து. சரியா? அப்ப ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எப்படி OH அப்படின்னு ஒண்ண கண்டுட்டீங்களா இருந்தா அந்த தொழிற்படு கூட்டத்துக்குரிய பேர் பாருங்க ஹைட்ராக்சைடு. எங்கேயாவது OH அப்படின்னு ஒண்ணு கண்டீங்களா இருந்தா அது ஹைட்ராக்சைடு கூட்டம். சரியா? 5-6 தொழிற்படு கூட்டங்கள், அதுல முக்கியமான ஒரு கூட்டம் இந்த ஹைட்ராக்சைடு கூட்டம். அடுத்தது பாருங்க, அல்டிகைட் கூட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்ல போறேன் பாருங்க. அல்டிகைட் கார்பனோட ஆக்சிஜன் இரட்டை பிணைப்புல ஒரு பக்கம் ஹைட்ரஜன் மற்றைய பக்கம் ஆர்னு ஒரு மூலகம் இல்ல, அந்த இடத்துக்கு என்ன வேணாலும் வரலாம். சோடியம் வரலாம், மெக்னீசியம் வரலாம், அது பெரிய நீண்ட சங்கிலி மாதிரி ஏதாவது பிணைப்பு வரலாம், எது வேணாலும் வரலாம். சரியா? இப்படி வந்தா இந்த தொழிற்படு கூட்டத்துக்கு பேர் நான் சொல்லுவா அல்டிகைட் கூட்டம்.
ஓகே, அல்டிகை கூட்டம். இந்த கூட்டங்கள் இப்பதான் நீங்க கேள்விப்பட்டனால வாய்க்குள்ள கொஞ்சம் நுழையிறது கஷ்டமா இருக்கும், பட் நுழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஓகே, படிக்கணுன்ற தேவை என்ன, அதை நுழைக்கணுன்ற கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. சரியா? அல்டிகை கவனிங்க. அடுத்து கீட்ரான் கூட்டம். கீட்ரான் அத பாருங்க. கீட்ரான் கூட்டத்தை கார்பன் டபுள் பாண்டோ ஆக்சிஜன் வரணும். சரியா? இதுல ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு ஸ்டேட், ஏதாவது ஒரு ஸ்டேட், அது என்னவா வேணாலும் இருக்கு. அப்படி வந்துட்டா அதை நாங்க சொல்லுவோம் கீட்ரான் கூட்டம். 3 கூட்டம் சொல்லிட்டேன். ஹைட்ராக்சில் கூட்டம், அல்டிகைட் கூட்டம், கீட்ரான் கூட்டம். சரியா? இப்ப அதை இனங்காண நான் வட்டமிட்டு காட்டுவேன். அது நீங்க சொல்ல போறீங்க அல்டிகைட் கூட்டம் அப்படி இனங்காணக்குள்ளதான் உங்களுக்கு புரிய வரும். இதுதான் அல்டிகைட், இதுதான் ஹைட்ராக்சில், இதுதான் கீட்ரான் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். சரியா? நீங்க சொல்லுங்க. ஷார்ட் ஆக்குறதுக்காக பாருங்க. ஹைட்ராக்சில் கூட்டமா இருந்தா, ஹைட்ராக்சில் கூட்டமா இருந்தா ஒன்னு சொல்லுங்க. அல்டிகைட் கூட்டமா இருந்தா 2ஆம் நம்பர் சொல்லுங்க. கீட்ரான் கூட்டமா இருந்தா 3 சொல்லுங்க. நான் வட்டமிட்டு இருக்குது, நான் வட்டமிட்டு காட்டி இருக்குது என்ன கூட்டம் இருக்குது? ஹைட்ராக்சில் கூட்டம். வெரி குட். ஹைட்ராக்சில். அப்ப இன்னொரு உதாரணம். இன்னொரு வட்டம். இது என்ன கூட்டம்? வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கிறது என்ன கூட்டம்? ஹைட்ராக்சிலா, அல்டிகைட்டா, கீட்டோனா? பாருங்க. திரும்ப ஒருக்கா வாரேன். அந்த அல்டிகைட் கீட்டோன்னு திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்துறேன் பாருங்க. புரியாதாக்கள் இப்ப பாருங்க விளக்கம். சி டபுள் பண்டோ வந்து அந்த காபனோட ஐதரசன் வந்தா, அந்த காபனோட ஐதரசன் வரணும். வந்தா அதுக்கு பேர் தான் அல்டிகைட். அதுக்கு பேர் தான் அல்டிகைட். சி டபுள் பண்டோ வந்து ரெண்டு பக்கமும் வேற ஏதாவது கார்பன் சார்ந்த சேர்வைகள் வந்தா அது கீட்ரான் கூட்டம். பாருங்க, நான் மேல வட்டமிட்டு இருக்கிறதுல இந்த மாதிரி சி டபுள் பண்டோ இருக்கு, ரெண்டு பக்கமும் கார்பன் இருக்கு. ஒரு பக்கம் கூட ஐதரசன் இல்ல. ஐதரசன் இருந்தா தானே ஆல்டிகைட்னு சொல்லுவோம். ஐதரசன் இல்ல, ஆகவே இது கீட்ரான் கூட்டம். ஆன்சர் சரியா தான் போட்டிருந்தீங்க. 3ஆவது. அடுத்து திரும்ப அல்டிகைட்னா ஹைட்ராக்சில்னா 1ஆம் நம்பர், அல்டிகைட்னா 2ஆம் நம்பர், கீட்ரான்னா 3ஆம் நம்பர். சொல்லுங்க, இந்த இது என்ன கூட்டம்? வட்டமிட்டு காட்டியிருக்கேன், அது என்ன கூட்டம்? சரியான ஆன்சர் அல்டிகைட். சரியான ஆன்சர் அல்டிகைட். 2ஆவது. பாருங்க ஏன்னு சொல்லி, இந்த கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன் இந்த கார்பனோட பாருங்க என்னவும் சேர்ந்து வந்துருச்சா இருந்தா ஒரு ஐதரசனம் சேர்ந்து வந்துருச்சு தானே, ஒரு ஐதரசனம் சேர்ந்து வந்துருச்சு தானே. அப்ப அதனால இதை நாங்க சொல்லிக் கொள்ளுவோம் அல்டிகைட் கூட்டம் அப்படின்னு. அல்டிகைட் கூட்டம். இப்ப இன்னொரு கூட்டத்தை நான் அறிமுகப்படுத்துறேன். 3 கூட்டங்கள் தானே சொல்லியிருந்தேன். இன்னொரு கூட்டம் அறிமுகப்படுத்துறேன் பாருங்க. சி டபுள் பாண்டோ வந்து இதோட OH வந்தா இப்படி இருந்துட்டா, இன்னொரு பிணைப்புல எது வேணாலும் வரலாம், அதை நான் ஆர்னு போடுறேன். இப்படி இருந்துட்டா இதுக்குரிய பெயர் கார்போக்சிலிக் கூட்டம். கார்போக்சிலிக். இதுதான் பிரதான 4 கூட்டங்கள். இன்னும் சில கூட்டங்கள் இருக்கு, அது அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை. இந்த ஹைட்ராக்சில், அல்டிகைட், கீட்ரான், கார்போக்சிலிக், இதுதான் பிரதான கூட்டங்கள். இத பாருங்க, இந்த கட்டமைப்பு பார்த்துக்கணும். இது கார்போக்சிலிக் கூட்டம். சில உதாரணங்களுக்கு போவோமே. சில உதாரணங்களுக்கு போவோம். கார்போக்சிலிக்கா இருந்தா 4ஆம் நம்பர்,
சொல்லுங்க. வட்டமிட்டு காட்டுறேன். எதிரா நம்பர் என்ன கூட்டம்? என்ன கூட்டம்? ஹைட்ராக்சிலனா ஹைட்ராக்சி. ஓகே. வட்டமிட்டு காட்டுறேன். என்ன கூட்டம்? இது என்ன கூட்டம்? ரெண்டாவது பில, நாலாவது கார்போக்சிலிக். கொஞ்சம் கொஞ்சமா தான் கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட OH சேர்ந்து வருது. சேர்ந்து வந்தா இது கார்போக்சிலிக் கூட்டம்னு தான் சொல்லுது. ஓகே. கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜனோட ஐதரசன் இருந்தா தான் ஆல்டிகைட். இங்க OH தானே இருக்கு. OH தானே இருக்கு. அப்ப இது வந்து சரியா கார்போக்சிலிக். நாங்க அடுத்த கூட்டங்கள் பார்க்க முதல்ல நீங்க லெஃப்ட் ஆயிட்டு 2 நிமிஷத்துல ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க.